ஹலோ மக்களே 254வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல சாஞ்சி வந்து ட்ரெயின்குள்ள ஏறிட்டார் ரோபினை காப்பாத்துறதுக்காண்டி. இங்க நாமி வந்து நின்னுகிட்டு இருக்கா. சிம்னே சொல்றா அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா லூஃபி செவத்துக்குள்ள மாட்டி இருக்கத பாத்துட்டாவா. அக்வாலாகுன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்காம நாமி களத்துல இறங்கி போய்கிட்டு இருக்கா. போகாதாங்க அக்வாலாகுன்னு இருக்குன்னு சொல்றாங்க. சார் அங்க பாருங்க இந்த பொண்ணுங்க வந்து போய்கிட்டு சொல்லிட்டு பாலிட்டு சொல்றாங்க. டேய் அந்த பொண்ணா போறானா யாரு தடுக்காதீங்கடா. இதுல நீங்க எதுவும் செய்ய முடியாது சொல்லிருக்கான் பாலி. களத்துல இறங்குதா ஸ்ட்ரெயிட்டா ஒரு இதுல இருந்து பில்டிங் டு பில்டிங் தாவிக்கிட்டு இருக்கா. சுத்திக்கிட்டு போய் உழுதாவா. எல்லாரும் முழிக்காங்க. இவ ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு. டேய் அவ முகிவராவ தேடிதான் போறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பாலி. மழையெல்லாம் பார்க்க மாட்டேக்கா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா நாமி. ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கட்ஸ் இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோப்பர் பாக்குறான். அவன் அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருக்கான். பொண்ணே நீ போவாத அந்த கடலே ஒண்ணு உள்ள இழுத்துருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சோப்பர் பாக்குறான். இங்க என்னடா பாக்க புதுசா இருக்கு. இது என்ன தலைகில இருக்குன்னு சொல்லிட்டு சிம்னைக்கு வெளியே இருந்து 2 கால் எல்லாம் தெரியுது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் கூர்ந்து. டேய் என்னடா சோடு இருக்கு பச்சை கலர்ல கால் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க என்னன்னு போட்டா நம்மால ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஜோரோவா அவன் கண்டுபிடிச்சிட்டான். நாமியோ வேற ரோல் பண்றா. என்னன்னு பார்த்தா பில்டிங் டு பில்டிங் தாவி போய்கிட்டே இருக்கா. லூஃபி அந்த செவத்துக்கு நடுவில் தான் மாட்டிருக்கான். ஐஸ்பர்க் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே போறா. CP9 வந்து அவா மாட்டிக்கிட்டு உங்க 6 பேரை காப்பாத்துறதுக்கு தான் இது எல்லாத்தையும் செஞ்சான்னு சொல்லிட்டு இந்த உலகமே அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போன மாதிரி போயிருந்திருக்காரு ரோபின் அந்த ட்ரெயின் விட்டு வெளியேவான்னு சொல்லிட்டு கத்திட்டே போயிருந்திருப்பான் நாமி. அதெல்லாம் நினைச்சிட்டு நாமி ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நாமிக்கு என்ன பண்ணே தெரியல. கண் கலங்கி நின்னுகிட்டு இருக்கா. ஆனா இருந்தாலும் பில்டிங் டு பில்டிங் தாவி போய்கிட்டே இருக்கா. லேடி உண்மையில் நீ வேற லெவல்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. இவ இப்படியே போனா இறந்துருவாள. என்ன இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிம்னே பாட்டிலாம் கத்திக்கிட்டு இருக்கா. சரி அந்த பொண்ணோட உயிர் போக போகுதுன்னு மட்டும் தெரியுதுன்னு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் ஜோரோ பக்கத்துல என்னன்னு பார்த்தா நம்மளால சோப்பர் வந்து நின்ட்டான். டேய் ஜோரோ உனக்கு கேக்குதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நம்மளால ஒரு வழியா வந்துட்டான். ஜோரோவும் கண்டுபிடிச்சிட்டான் நம்ம சோப்பர் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு. இங்க நாமி வந்துட்டா. இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. இதுக்கு மேல போனா கீழே தான் விழுவுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுகிட்டே இருக்காவா. லூஃபியை பார்த்துட்டே இருக்கா. ஆனா அந்த சிறுத்திட்ட அடி வாங்கினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாவா. லூஃபி அவனுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளாலோ திரும்ப முடியாம அதெல்லாம் மாட்டிக்கிட்டு திரும்பாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். லூஃபின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாவா. டே முட்டாள் அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்காவா. நாமி நீ எனக்கு பின்னாடியே இருக்க. உன்னை என்னால பார்க்க முடியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு என்னோட ஃபால்ட் ஒன்னும் கிடையாது. அந்த புறாளு என்னை அடிச்சு நொறுக்கலாம்ல அதுல இதுல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான். அவன் ட்ரை பண்றேன் ஆனா என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா அழுதுகிட்டே இருக்கா நாமி. டேய் முட்டாளு இங்க நம்மளுக்கு ஒன்னும் டைம் இல்லடா. ரோபின் அவனுக்கு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானடா. நேரம் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காவா. ரோபின் ஒன்னும் அவளுக்காண்டி சாக போலடா. அவன் நம்மளுக்காண்டி தான் சாக போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டென்ஷன் ஆயிட்டான் லூஃபி. கவர்மெண்ட் வந்து நம்மள அட்டாக் பண்றதாண்டா முதல்ல பிளான் பண்ணிருக்கு. அவன் நம்மளுக்காண்டி தாண்டா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு நாமி அழுதுகிட்டே இருக்கா. இதுதான் அவளை கடைசியா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனதுல ரோபின் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவளை அவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவ அதை பத்தி கேர் பண்ணவே இல்ல. நம்மளுக்காண்டி தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப ரோபின் முதல்ல இருந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமான்னு சொல்றா ஒரு பக்கம் நாமி. இது போதும் சொல்றான் லூஃபி. சுனாமியோ வேறலாம் வந்துகிட்டு இருக்கு. சரி அப்ப நான் இதை விடு. ரோபினை ஒண்ணு சாக விட்டா போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சுனாமி வேறலாம் வந்துகிட்டு இருக்காங்க. டேய் வாங்கடா இங்கிறது போவோன்னு சொல்லிட்டு. டேய் ரெண்டிரு தப்பிச்சு போடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஜோரோ வெளியே இழுக்கவே முடியல. சோப்பரால இங்க வேற துண்டு துண்டா பெரும் புழுகடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. இங்க ஏன்டா நீ வந்து மாட்டி தொலைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். அக்கோலகுணம் வேறலாம் வந்துகிட்டு இருக்கு. பெரிய வேவே வருதுடா என்னடா செய்யன்னு சொல்லிட்டு. டே பெரிய வேவ் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படா தெரியும் சொல்லிட்டு இருக்கான் சோரோ. சரி இரு. டே சோப்பர் உன்ட்ட என்னோட கிட்டட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். ஆமான்னு சொல்றான் சோப்பரும். ஆமாடா இது என்கிட்ட ஒண்ணு இருக்குடா. அது கிட்டட்ஸ் ஒன்னு தெரியலன்னு சொல்றான் அவன். டே அது ஒரு கர்ஸ்டு ஸ்வார்டா. நல்லவேளை நீ அதை எடுத்துட்டு வந்திருக்கே. அதை என் கையில கொடுன்னு சொல்றான். ஜோரோட கை மட்டும் லைட்டா வெளியே இருக்கு. டே தப்பிச்சு போகடா நீங்க இறந்துருவீங்கடான்னு சொல்லிட்டு சிப்ரிஸ்ட்மன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க லூஃபின் டென்ஷன் ஆயிட்டான். ஜோரோவும் டென்ஷன் ஆயிட்டான். கோலாகுன் வருதுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க ஒரு பக்கம். பாலி சிம்னே கொக்கரோலாம் மிரண்டுட்டாங்க. வேற லெவலா வந்துகிட்டு இருக்கு. நாம எப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. லூஃபிட்ட குட் பைன்னு சொல்லிட்டு போயிருப்பா ஒரு பக்கம் ரோபின். அடிச்சுச்சுன்னா அவங்க ஒரே இதுதான் செத்தே போயிருவாங்க. அக்கோலாகுன் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க லூஃபியோ டென்ஷன் ஆயிட்டான். உடம்பு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோபினை நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். டென்ஷன் ஆயிட்டு ஒரு போடு போடுறான். 2 பில்டிங்கே உடைச்சிட்டான் அவன். வேற லெவல் பண்றான் அவன். டேய் இவனடா பில்டிங் எல்லாம் உடைக்கன்னு சொல்லிட்டு சிப்ரிஸ்ட்மன் எல்லாம் மிரண்டானுங்க. தண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது. நம்மால அப்படி சுத்திக்கிட்டு வரான். ஒரு பில்டிங்கோட டாப் அப்படியே பிடிக்கிறான் அவன். சோரோன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். டே சோப்பர் பின்னாடி போடா நான் யாருன்னு காட்டப்பறன்னு சொல்றான். 1 ஸ்வாட் ஸ்டைல் 36 பவுண்ட் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். இவன் ஒரு பக்கம் பில்டிங்கே பொளந்துட்டான். சோரோ வேற யாரா இவனுக்கு டவுனையே உடச்சு எறிதானுங்கன்னு சொல்லிட்டு நாமி வா நம்ம இங்கிருந்து போவோன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான்.
நம்மளு சோப்பரா பாருங்க ஜம்பிங் பாயிண்ட் சொல்லிட்டு ரம்பிள் பால சாப்பிடுதான். ஜோரோ என்னைய பிடிச்சு கூட நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளு ஜோரோவை காப்பாத்திட்டு ஜெட்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். லூஃபியோ தாண்டி வரான். இருந்தாலும் பில்டிங் மட்டும் தள்ள ஆரம்பிக்கி ஓடவே முடியல லூஃபியால. இருந்தாலும் நம்மளு போய்கிட்டே இருக்கான். ஒவ்வொன்னையும் பிடிச்சி தாவி தாவி போறான். டே அவங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க ஒரு பக்கம் ஜோரோ தூக்கிட்டு சோப்பர் வந்துட்டான். லூஃபி வந்து நாமியை தூக்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். டேய் நீங்க வேற லெவல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சிம்னி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கா. காய்ஸ் நீங்க எல்லாம் வேற லெவல் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. நாமி சந்தோஷப்படுதான், சோப்பரும் சந்தோஷப்படுறான். அப்பாடா நம்ம சூப்பரா முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா லூஃபி பார்த்துட்டு திரும்பி ஷாக் ஆகுறான். திரும்பியும் பார்த்தா ஒரு அடி அடிக்கி தண்ணி அடிச்சதுல என்ன ஆனானுங்கன்னே தெரியல. டேய் முகிவராசுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி அக்குவாலகனும் கதையை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளு வேற லெவலா வந்து நின்று இருக்கான். பாலி அவன் ரோப்பை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்தி நின்றுட்டு இருக்காங்க. என்னால இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னால இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கையோ போய்கிட்டு இருக்கு. சடனா லூஃபி எல்லாத்தையும் வெளியே இழுத்து போடுறான். டேய் சீக்கிரம் வாங்கடா இங்கிறது தப்பிச்சு போங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா எல்லாரையும் தூக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜே கொலாப்ஸ் ஆகுது. லூஃபி நாமி தூக்கிட்டு போறான். சோப்பரை தூக்கிட்டு ஜோரோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். பாலியோ வேற லெவலா போறான். வேற லெவலா 3 பேரும் குதிச்சுட்டு வரானுங்க. ஒரு வழியா காப்பாத்திட்டு வந்துட்டாங்க அவங்க. இப்படி ஒரு வேவை இது வரைக்கும் வாட்டர் சவனே பார்த்தது இல்லையடா. என்னடா பில்டிங் எல்லாமே உடஞ்சு துண்டு துண்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ஆனா ஒரு வழியா எவாக்குவேட் வந்துட்டாங்க. இங்க என்ன சோப்பர் வந்து ஜோரோ மூஞ்ச புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. கழுத்த இருக்குன்னு ஜோரோவே சாஞ்சிட்டான். ரோப் காய் நல்ல வேலை எங்களை நீ காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இந்த அக்கோலகுன்னு இவ்வளவு பெருசாவாடா இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு நாமி மிரண்டுட்டா. இது வரைக்கும் இப்படி ஒண்ணு வந்ததே கிடையாது. இதே மாதிரி எல்லா வருஷம் அடிச்சிருந்தா இந்த ஐலாண்டே இல்லாம இருக்குன்னு சொல்றான். இந்த வருஷம் உண்மையில டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் லக்கி உயிரோட இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கிராணி எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கா. கிராணி அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல பார்த்தவங்க தானே நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். பைரட் காய் உண்மையில நீங்க சூப்பர்னு சொல்லிட்டு சிம்னியா ஆடிக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சோப்பரோ வந்து விடமாட்டுக்கான். சோரோவை பிடிச்சி இழுக்கான். டேய் கொஞ்சம்னா செத்துருப்பேன்னு சொல்றான். நம்மள அன்கான்சியஸ்னஸ்ல போய் இருக்கான் சோப்பர். சோரோ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோரோ இந்த சிம்னில ஸ்டக் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டான் ஒரு பக்கம். சிம்னில ஸ்டக் ஆயிட்டியா. டேய் ஜோரோ நீ ஒரு முட்டாள்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. முட்டாளு நீ வந்து செவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டடா. நீங்க 2 பேருமே கோபம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி சாஞ்சி உசோ அப்படின்னு ஆரம்பிக்கான். சரி சாஞ்சி எங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். சரி உங்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னு சொல்றான் நாமி. என்னன்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். அப்படியே கட் பண்ணி யாரா கட்டுறாங்கன்னா ஸ்பேண்டத்தை கட்டுறாங்க. இதுதான் என்னோட பெரிய சான்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவுகிஜி ஒரு உண்மை நல்ல மனுஷன். அவன்கிட்ட பஸ்டர் கால் கொடுத்தா மட்டும் போதும் 10 பேட்டில் சிப் இறக்கி அடிச்சு நொறுக்கிடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தா ஒரு யானெல்லாம் இருக்கு. ரோபின் உன்னை 20 வருஷமா தேடி இருந்தோம். ஒரு வழியா CP9 கையில மாட்டிக்கிட்டியா. இது போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட்டி பிளேம் வேற வரான். ப்ளூ பிரிண்டும் கிடைச்சிரும். ஏன்ஷியன்ட் வெப்பனையும் கிரியேட் பண்ணிடலாம். இது போதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் அந்த சி ட்ரெயின்ல இருக்காங்க. இதை வச்சு நம்ம வேற லெவல் பண்ணலாம். அந்த உலகத்தை அழிக்கிற அளவுக்கு பவரை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நக்கலை சிரிக்க ஸ்பேண்டம். இங்க ஒரு பக்கம் சாஞ்சி தான் கேட்டுறாங்க. ட்ரெயின்ல இருக்க ஒருத்தனை கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ரோபின் வெயிட் பண்ணு இந்த வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு வராங்க. இங்க ஒரு பக்கம் நாமி கட்டுறாங்க. அப்பனா என்னது ரோபின் நம்மளுக்கு கண்டிதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றான் நாமி. அப்போ அந்த குக்கு அந்த உசப்பா அதுக்குள்ள இருக்காங்களா கேப்டன். இப்ப நம்ம என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோறோ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பள தூங்குடா இங்க இருந்து கிளம்புறோம். அவங்கள ரெஸ்கியூ பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ இதைத்தான் சொல்லணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சோரோ சோப்பர் நாமி வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா ரோபினை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கிளம்புறானுங்க. அதோட முடியாது அதுக்கடுத்து எப்படி சொல்லி சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறங்க. See you bye.